சென்னை காவல் நிலைய மோசடி வழக்கில் நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதால் தலைமறைவான வீரராகவனை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் நீதிமன்ற விசாரணை நிலுவை வழக்குகளில் அதிக முக்கியத்துவம் வழங்கி குற்றவாளிகளுக்கு உரிய நீதிமன்ற தண்டனை பெற்றுத்தந்து பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு மோசடி வழக்கில் தொடர்புடைய கீழ்கட்டளை வீரராகவன் ஆலந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த காரணத்தினால் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இந்நிலையில் அவரை மடிப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த எதிரி வீரராகவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர்.